சார்ட்டர்ட் பிளைட்ல தானே போறீங்க, மக்களோட மக்களாக பழகக்கூடியவரா நீங்க? ஏன் பேசஞ்சர் பிளைட்ல எல்லாம் போக மாட்டீங்களோ? எந்த முதலமைச்சர் இது வரைக்கும் பேசஞ்சர் பிளைட்ல பயணிக்காம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? விமானம் எடுப்பது தவறில்லை, சரி ரைட்டு. நீங்க கலைஞரா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், ஒரு ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே முதலமைச்சர்கள் பேசஞ்சர் பிளைட்ல பயணிச்சிருக்காங்க. உங்களுக்கு கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் பிளைட்ல போனதை யாரும் கேட்க மாட்டான். கட்சி கூட்டத்துக்கு, பூத் கமிட்டி கூட்டத்துக்கு சார்ட்டர்ட் பிளைட் தேவையா? உங்களுக்கு தெரியுமா அதோட விலை என்னன்னு? இங்க இருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை போனால் 20 லட்சம் ரூபா. அங்க ஹோல்டிங் அவர் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கு அந்த சார்ட்டர்ட் பிளைட் ஏர்போர்ட்டுக்கு வாடகை கட்டணும். அதுக்கு 1 ஹவருக்கு 75,000. சம்பாதிச்ச பணத்தை தானே கொடுக்குறாரு. மக்களோட மக்களாக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இது தேவையா? மறுபடியும் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கிளம்பி வரதுக்கு 20 லட்சம் ரூபா. நான் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா ஆயிருக்கும் இங்க இருந்து போயிட்டு வரதுக்கு, அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா.